ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025 வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஇயில் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உங்களுக்கு ஜேடிஓ, ஓவர்சீர், ஃபீல்டு சர்வே, டிராஃப்ட்ஸ்மேனு, அதே மாதிரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் எல்லாமே இருக்குது. இதோட நோட்டிஃபிகேஷன் டேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்போ இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த டேபிள் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெட்டிங் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் 2025, அதோட எக்ஸாம் டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது வந்து ஏஇயில் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா, அது என்ன சார் ஏஇ தான் இன்டர்வியூ ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போத் ஏஇயில் இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்குது, ஏஇயில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமே இருக்குது. ஏஇ இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஒரு சில வேகன்சிஸ் தான் வரும், ரொம்ப கம்மியாக தான் வரும். வேற ஏஇயில் நான் இன்டர்வியூ போஸ்ட்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து வேகன்சி வரும் கம்பேரிட்டிவ்லி. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 7/5/2025. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாமினேஷன் பாருங்கள், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2.5 மாதத்துல எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து. 21/7/2025 அதுதான் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு ஏஇ இன்டர்வியூ போஸ்ட். நெக்ஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஏஇக்கு தான். சரிங்களா, எக்ஸாம்பிள் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே இதில் தான் வரப்போகுது. சரிங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வரப்போகுது. இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 21/5/2025. நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கேலண்டரில். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21/5/2025. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4/8/2025, ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் எக்ஸாம். கிளியர். ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க, டைம் பீரியட் எவ்வளோ இருக்குது, படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ இருந்தே டைம் டேபிள் ஒரு ஷெட்யூலை போட்டு வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வாங்க, மோஸ்ட் அவைட்டட், எல்லாருமே என்கொயரிஸ் பண்ணுறது இதுதான். ஸோ டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்ட்டுக்கு தான், அதுவும் எஸ்பெஷலி ஜேடிஓக்கு தான் அதிகமாக வந்து இப்போ என்கொயரிஸ் வருது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸு, சாரி 3 வீக்ஸ்னு சொல்லலாம். ஸோ 3 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇ போஸ்ட்லேருந்து 3 வீக்ஸில் நமக்கு டிப்ளமோ ஐடிஐ லெவல், அதாவது ஜேடிஓ, ஓவர்சீர், ஃபீல்டு சர்வே, டிராஃப்ட்ஸ்மேன் அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/6/2025. கிளியர். எக்ஸாமினேஷன் பாருங்கள், 2.5 மாதத்துல எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 28/8/2025. கிளியர். ஸோ டேட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வெப்சைட்டோட லிங்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன் கீழே. திருப்பி இந்த டேபிள் காலமே நீங்கள் போய் ரெஃபர் பண்ணலாம், இல்லை முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, டவுட்ஸ் எதாவது இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம், ஜேடிஓ 2025க்கு, அதே மாதிரி ஏஇ 2025க்குன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து நீங்கள் யூ வில் பி சென்ட் டு த வாட்ஸ்அப் குரூப். அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஸோ ஜேடிஓவில் எக்ஸ்ட்ரா சிலபஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி ஸோ சில போல்ஸ் ஒரு குவிஸஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் கோட் வந்து 299 இருந்தது. இப்போ சப்ஜெக்ட் கோட் வந்து 443 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க ஜேடிஓக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா சிலபஸ்மே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ்க்கான நோட்ஸ், டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் அதே மாதிரி வீடியோ கோர்ஸுமே அப்டேட்டட் வீடியோஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி குவிஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாமே டெய்லி வந்து அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே சரி கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.